ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பயச்ச ராகுகேதுவே நமக. ஓம் நம சிவாய. தினமுமே நம்ம ஒரு ஜோதிட பதிவு போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஜோதிட பதிவு போடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். என் பேர் தேன்மொழி, பொள்ளாச்சி. என்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறதாக இருந்தால் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 6381 5381 20. இன்றைக்கி இந்த பதிவில் வந்து புத்திர சோகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து பேச போகிறேன். புத்திர சோகம்னா புத்திர பாக்கியத்தை பற்றி நான் போன பதிவிலே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி புத்திர சோகம்னா அதே லக்னத்துக்கு 5ஆம் இடத்தையும் குரு பகவானையும் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். சரிங்களா? அப்புறம் அதாவது லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துர்கிரகங்கள் அமைய பெற்று லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி பார்வையோ அல்லது சனியோ இருந்து 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியும் துர்கிரகங்கள் பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல தசாபுத்திகளோ இல்லை 10ஆம் இடத்துல தசாபுத்திகள் நடக்கிறப்ப குழந்தைகளுக்கு பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? அது புத்திர சோகம்னா உடனே இறப்பு தான் புத்திர சோகத்தை தரும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? புத்தர்களாக வரக்கூடிய பிரச்சனைகளுமே புத்திர சோகம்தான். இப்போ குழந்தைகளை வந்து நம்ம வளர்த்துறப்போ ஒரு 15 வயசு ஆன குழந்தை வந்து நம்ம பேச்சு கேட்காது, மற்றவங்க பேச்சு தான் கேட்கும். அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அப்போ குழந்தைகளால் நம்மளுக்கு தொல்லை தான். நம்ம என்ன தான் கவுன்சிலிங் கொடுத்து சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி செஞ்சாலும் கூட அது சில பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு வயது வாலிப வயசு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மொரட்டுத்தனமாக ரொம்ப பார்த்தா பயில்வான் மாதிரி நல்லா தான் இருப்பாங்க. சடனாக பார்த்தா திடீர்னு ஒரு விபத்தில் வந்து இறந்து போவாங்க. சில குழந்தைகள் ரொம்ப ஆசையாக வளர்த்துவாங்க. அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்காகவோ பிற பிரச்சனைகளுக்காகவோ வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது வந்து பார்த்தா புத்தர தோஷம்தான். சரிங்களா? ஏன்னா ஒரு இறந்து போன ஒரு குழந்தைக்காக பெற்றோர்கள் வந்து படக்கூடிய ஒரு ஒரு வருத்தம் பார்த்திங்கன்னா சொல்லி மாளாது. யாருனாலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு வந்து நீண்ட கால நோய்கள் இருக்குது. அந்த நீண்ட கால நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணதுக்காக குழந்தைகள் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதும் செலவு பண்ணுறதும் ரொம்ப தொந்தரவாகவே இருக்கும். அது சில கால ஆண்டுகள் சொல்ல முடியாது. 10 வருடங்கள்ங்கிறது 20 வருஷம் ஆகும். சரிங்களா? 20 வருஷங்கள் ஆனாலும் கூட இது சரியாகாது. ஒவ்வொரு தடவை பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக, அதாவது ரொம்ப தன்னுடைய வயது 70 வயசு 80 வயசு வரைக்கும் கூட தன்னுடைய குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடியது குழந்தைகள் தரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிக்க வேண்டியதாக வரும். இப்போ ஹேண்டிகேப்டாக பிறந்துட்டாங்க. அப்போ அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க? பெற்றோர் தான் பாதுகாப்பாங்க. சில குழந்தைகள் வந்து பார்த்தா நிறைய படிக்க வைப்பாங்க. படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு படிக்க போவாங்க. படிக்க போனதும் அங்கேயே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருந்து படிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அப்போ பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? தன்னுடைய குழந்தை வந்து பார்க்கணும், தன்னோட மகன் கூட சேர்ந்துருக்கணும், மகள் கூட சேர்ந்துருக்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வரவே வராது. அந்த சோகத்திலையும் கூட இருக்கக்கூடியது கூட புத்தர் சோகம்தான். சில குழந்தைகள் பாலின மாற்றத்தோடு பிறப்பாங்க. அதே இந்த குழந்தைகள் எப்படி சமூகத்தில் கொண்டு வந்து பிழைக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துலேயும் இருப்பாங்க. அதுவும் புத்திர சோகம்தான். சரிங்களா? இந்த மாதிரி சில குழந்தைகள் வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு வந்து பார்த்தா அடிமையாயிருவாங்க. சரிங்களா? அதுவும் குழந்தைகளுக்கு என்ன நம்ம கைட் பண்ணாலும் அது கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது எல்லாமே புத்திர தோஷம்தான். இது லக்னத்துக்கு 5ஆம் இடம் இருக்கு இல்லைங்களா? அந்த அதிபதி மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த அதிபதி அந்த ஸ்தானத்தை தவிர 5க்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அது வலுவிழந்து போகும் பட்சத்துலேயும் அதே 1ஆம் இடம் அது லக்னபாவம், அந்த லக்னபாவம் வந்து அதனுடைய கர்மாவின் படியும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அமையப்படுறது. 9ஆம் இடம் சரியில்லை, பலம் இல்லை, லக்னபாவம் சரியில்லைங்கிற பட்சத்தில் குழந்தைகள் வந்து இவங்களுக்கு ஒரு சோகத்தை தருவதாக தான் இருக்கும். பூர்வ ஜென்மத்தில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இவங்க
செஞ்ச பாவங்கள் தான் வந்து அந்த பாவமே வந்து குழந்தைய பிறந்து இந்த ஜென்மம் முழுவதும் வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, ராகு கேதுவும் ரிவர்ஸில் போகக்கூடிய கிரகங்கள், பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள். ராகு பகவான் வந்து தந்தையோட வம்சாவளியை சொல்லும், கேது பகவான் தாயுடைய வம்சாவளியை சொல்லும். சரிங்களா? அப்போ ஒரு ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிறக்கும் சொல்லுவாங்க. அப்போது தந்தை வழியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, என்னோட பாவங்கள் செஞ்சுருந்தால் மட்டுமே நமக்கு அந்த மாதிரி அந்த பாவங்களே வந்து குழந்தைகளை வந்து பிறக்கும். சரிங்களா? அப்போ தந்தை வழி வந்து பார்த்தா தந்தை வழி சொந்தக்காரங்களே பார்த்திங்கன்னா நல்லா பழகணும். அவங்க அவங்க கூட ஒட்டு உறவு இல்லாமல் விலகாமல் இருக்கிறது நல்லதில்லை. அவங்க கூட எல்லாத்துக்கூடயும் சேரணும். முடிஞ்ச அவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும். தானங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடியது. அதனால் தானங்களை விட தர்மங்கள் செய்வது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா தர்மம் தான் நல்லது. அடுத்தவங்களுடைய பணங்கிறது அது குரு தான் வருதுங்க. அடுத்தவங்களோட பணத்தை வந்து நம்ம அதிகமாக வாங்கக்கூடாது. அப்படி பண்ணாலும் நம்ம திருப்பி தரக்கூடிய அமைப்பில் தான் நம்ம வாங்கணும். ஒரு பணத்தை வந்து வாங்கி வச்சுட்டு கடன் கொடுக்குறேன்னு கொடுக்காம இருக்கிறதும் கூட நன்மை இல்லை. ஏன்னா குருங்கிறது பணம் தான், அது குழந்தையும் சேர்ந்து சொல்லக்கூடியது. சரிங்களா? அதனால் பொருட்காரத்துவம் வந்து குருங்கிறது பணம், உயிர்காரத்துவம் குழந்தை. அதனால் யாருடைய பணத்தையும் வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சம்பாதிக்கக்கூடிய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம், அந்த வருத்தத்தில் இருக்கிற பணத்தை நம்ம வாங்கினா நம்மளுக்கு தான் அதிகமான கர்மா. அதனால் மேக்ஸிமம் வந்து அடுத்தவங்க சொத்தையும் அபகரிக்கிறது தப்பு, அடுத்தவங்களுடைய பணத்தையும் வந்து அபகரிக்கிறது தப்புங்க. சரிங்களா? நன்றி. இன்னொரு ஜோதிட பதிவில் புத்திர சோகத்துக்கான ஜாதகங்களும் அதற்கான பரிகாரங்களும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.